தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாறை சரிந்து விழுந்த வீட்டில் மண்ணில் புதையுண்ட 6 பேரின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவரின் உடல் ஆழத்தில் புதைந்திருப்பதால் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை காரணமாக அண்ணாமலையார் கோயிலின் மலையில் மண் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் மண் சரிவில் புதையுண்ட 7 பேரின் உடல்கள் தொடர்ந்து தீவிரமாக தேடப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக 2 சிறுவர்கள் உட்பட ஒரு பெண் குழந்தையும் உட்பட 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மீதம் இருக்கக்கூடிய ஒருவரின் உடலானது தொடர்ந்து தீவிரமாக தேடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், அங்கு மீட்பு பணி எந்த தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு? உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தையே சுக்குநூறாக்கியுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையில் பெரிய பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் 5 வீடுகள் வீழ்ந்ததில் வீட்டிலுள் 7 பேர் சிக்கியுள்ளனர். சிக்கியுள்ள தொடர்ந்து நேற்று இரவு முதல் தற்போது வரை தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் மீட்பு பணியினர் தற்போது இடுபாடில் சிக்கியுள்ள மக்களை நபர்களை மீட்டு வருகின்றனர். இந்நேரத்தில் தற்போது அந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், அமைச்சர் ஏவா வேலு, சட்டமன்ற துணை அமைப்பு பிரச்சனை உள்ளிட்ட ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து மருத்துவ குழு 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் அங்கு வந்துள்ளனர். குறிப்பாக இந்த 7 உடல்களில் தற்போது 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 4 குழந்தைகள் உட்பட ஒரு பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மீட்கப்பட்ட உடல்களை ஸ்ட்ரக்சர் மூலமாக கொண்டு சென்று ஆம்புலன்ஸில் வைத்து அங்கிருந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர். பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்கின்றனர். அதனுடைய காட்சி நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மீதமுள்ள ஒருவரை தற்போது மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருள் சூழ்ந்து இருப்பதால் அங்கே மின்விளக்குகள் பொருத்தி தற்போது மீட்பு பணியில் பொக்லைன் மூலமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மீட்கப்பட்ட உடல்களை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனை கொண்டு செல்லும் காட்சியுடன் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக மனித உடல், அதாவது 6 உடல்கள் கிடைத்த நிலையில் தற்போது ஒரே ஒரு உடல் பாகங்கள் மட்டும் கிடைத்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இடிபாடுகள் சிக்கியுள்ள 7 பேர் உடல்கள் தற்போது 6 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவது உடல் மட்டும் தற்போது தீவிரமாக கொட்டும் மழையிலும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் தற்போது மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திவ்யா. மணிகண்டன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. தற்போது கொட்டும் மழையிலையும் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. தற்போது 7ஆவதாக தேடப்படக்கூடிய நபர் குறித்தான விவரங்களை கொஞ்சம் விரிவாகவே நீங்க சொல்லலாம். எந்த மாதிரியான மீட்பு பணிகள் அங்க முடுக்கிவிடப்பட்டிருக்கு? தற்போது தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர், 50க்கும் மேற்பட்டோர், காவல்துறையினர், கமாண்டோ படையினர், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது அங்கே முகாமிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மீட்கப்பட்ட உடல்களை வாகனங்கள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சியில் நாம் பார்த்துவிடணும். முன்பாக மினி ஜேசிபி மற்றும் மினி பொக்லைன் மூலம் பாறைகளை உடைக்கப்பட்டு அதன் பிறகுதான் சம்பவ இடத்துக்கு சென்று மீட்பு பணியில் மீட்பு துறையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து தற்போது மழையிலும் அந்த மீட்கும் பணி தற்போது எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தற்போது நடந்து வருகின்றது. அதனுடைய காட்சி நாம் பார்த்து வருகிறோம். பவித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி மணிகண்டன். பெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த ஒரு சேதம் ஏற்படுத்தியது அந்த புயல். இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தொடர்ந்து 24 மணி நேரத்தை கடந்து பெய்த கனமழையின் காரணமாக 3 இடங்களில் அடுத்தடுத்த பாறைகள் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகின. இந்த நிலையில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் மலையில் மண் சரிந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேரின் உடல்கள் மாயமானது. தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணியானது நடைபெற்று வந்த சூழ்நிலையில் 2 சிறுவன், ஒரு பெண் குழந்தை என்று முதலில் உடல்கள் மீட்கப்பட்டன. தொடர்ந்து தற்போது கூடுதலாக 3 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒருவர் மட்டும் மீட்கப்படாமல் இருக்கிறார். அவருடைய மீட்பு பணியானது, அவரை தேடும் பணியானது தொடர்ந்து தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொறுப்பு அமைச்சர் தலைமையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் மீட்பு பணியானது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரின் உதவியோடு மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பதை எமது செய்தியாளர் வழங்கிய அண்மை செய்தியாக பார்த்தோம்.